எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு தவறு நடந்திருக்கா, நிகழ்ச்சி நடந்தது எஸ்சி எஸ்டி துறை, நீதிமன்றத்துக்கு போ. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும்பொழுது இந்த மாதிரியான எல்லாத்தையும் புரோட்டோகால் ஒரு இதை ஒன்று கொண்டு வாங்க, இது மாதிரி தான் நடத்தணும், இவர் வர்ற கூட்டத்திற்கு அப்படின்ற மாதிரியான கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணலாமே தவிர, நான் பாஜகவில் இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக அடித்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸை கேட்க முடியுமா? நான் அது மாதிரி 1000 மனு அனுப்பிச்சிருங்க. நான் அனுப்பிச்ச மனுவை மட்டுமே ஒரு புத்தகமாக போட போகிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. என்ன கேட்டால் மதங்களை பற்றியோ இல்லை வந்துட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றி கொச்சைப்படுத்தி பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ஃபு போர்டு இருக்க மாதிரி, இந்து அறநிலைத்துறை இருக்க மாதிரி, கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு போர்டு ஆரம்பிக்கணும்னு போட்டிருக்கோம். விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் படத்தை வந்து யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் தடை வச்சிருக்கீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்துட்டு விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு நீ சொல்லிட்ட. ஆனால் அந்த ஃபோட்டோவெல்லாம் பயன்படுத்தி இங்கே அரசியலுக்காக ஒரு சில கட்சிகள் வந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏகப்பட்ட புகார் கொடுத்துருக்கோம் எம்ஓஎஸ்க்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு. இன்றைக்கி ஒரு ரிசல்ட் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்னையே எண்ணுவாங்க. அது எப்படி விசாரிக்க முடியும்?